சிவகங்கை மாவட்டம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு கடந்த 27ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் தன் மகள் டாக்டர் நிகிதாவுடன் தரிசனம் செய்ய வந்தார். சிவகாமியால் நடக்க முடியாத நிலையில் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் வீல்சேர் கொண்டு வந்து கொடுத்துள்ளார். அப்போது காரை பார்க்கிங் செய்யுமாறு சாவியை அஜித்குமாரிடம் நிகிதா கொடுத்துள்ளார். வழிபாடு முடிந்து சிவகாமியும் நிகிதாவும் காருக்கு திரும்பிய போது கார் இருக்கையில் வைத்திருந்த பையில் 9.5 சவரன் நகையை காணவில்லை. இது குறித்து நிகிதா கேட்டதற்கு அஜித்குமார் முறையான பதில் தராததால் திருப்புவனம் போலீசில் நகை திருட்டு குறித்து புகார் அளித்தார். போலீசார் அஜித்குமாரை கோவில் அருகே வைத்து விசாரித்தனர். விசாரணைக்கு பின் அஜித்குமார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருப்புவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனை அடுத்து போலீசார் அடித்ததால் தான் அஜித்குமார் இறந்தார் என கூறி அவரது உறவினர்கள் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன் முன் நேற்று முன்தினம் இரவு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தை அடுத்து போலீஸ்காரர்கள் 6 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திற்கு மேலாக அஜித்குமார் லாக்அப் விசாரணையில் வைத்துள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்து நேற்று மடப்புறத்தில் உள்ள வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டமும் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதற்கிடையில் உயிரிழந்த அஜித்குமாரின் உடலை பார்க்க அவரது தாய் மற்றும் சகோதரரை திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுப்பையாவின் காரில் அழைத்துச் செல்ல போலீசார் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் திமுகவினர் வாகனத்தில் அழைத்துச் செல்லாமல் போலீஸ் வாகனத்தில் தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினர். அத்துடன் திமுகவினர் வாகனத்தை அதிமுக மாவட்ட செயலர் செந்தில்நாதன் தலைமையில் அக்கட்சியினர் மறித்தனர். மேலும் போராட்டம் நடந்த இடத்தில் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர், பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் திரண்டு அதிமுகவுடன் ஆதரவு தெரிவித்தனர். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் போலீஸ் வாகனத்தில் அவர்களை அழைத்துச் சென்றனர். போலீசாரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் திமுகவினரை வைத்தே பேச்சு நடத்தினர். இச்சம்பவத்தால் நேற்று இணையத்தில் இந்திய அளவில் எக்ஸ் ஆப்பில் முதலிடத்தில் ட்ரெண்டானது. இந்த நிலையில் அஜித்குமார் உடலில் 18 இடங்கள் வரை காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில்தான் சிவகங்கை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக போராட்டம் நடத்தலாம் என கூறப்படுகிறது. அவங்களுக்கு எது நல்லா நினைக்கிறாங்களோ இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.
உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.